நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீனான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன், பாறை மீன். நேற்று வந்து கொம்புத்துறை மீன் மார்க்கெட், அதாவது கொம்புத்துறை மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு அதை வந்து இன்றைக்கி காலையில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இதை எப்படி செஞ்சோம் அப்படின்னா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வச்சு நல்லா மீனை கழுவி மிளகாத்தூள் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, லெமன் ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஸ்ப்ரே மட்டும் தான் அடித்தோம். ஆயில் வந்து ரொம்ப ஊற்றாமல் ஸ்ப்ரே அடித்து அதில் ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக அடுப்பில் வச்சு அப்புறம் எடுத்து ரெடி பண்ணுது. இப்போ இதில் நம்ம அப்படியே லெமன் கொஞ்சம் புளிஞ்சு சாப்பிட வேண்டியதான். நல்ல பிரேக்ஃபாஸ்ட். மீன் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கணும். ஏன்னா நம்ம லிவருக்கு, அப்புறம் வந்து ஃபேட்டி லிவர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது அந்த லிவருக்கு தேவையான ஊட்டச்சத்தோட ப்ளஸ் வந்து ரெஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, வேறு இன்சுலினை பேஸ் பண்ணி எந்த நோய் வந்தாலுமே உங்களுக்கு அது வந்து இருக்காது. அதனால் மீன் உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. முடிஞ்ச அளவு மீன் உணவுகள் வந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் அந்த அளவு கூட எடுத்துருங்க. மீனில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ஸோ ப்ளஸ் வந்து இது வந்து ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீனால் ஈஸி டைஜஸ்டபிள், செரிமான பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் வந்து காலையில் டைமில், அதாவது நீங்கள் மீன், சிக்கன், முட்டை இதெல்லாம் எடுக்கும்போது காலையில் மதியம் டைமில் எடுத்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளமும் வராது. ஹெல்த்துக்கு ரொம்ப 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 ஆரோக்கியங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு நாக்கு வர ஆரம்பிச்சுது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட ஃபாலோ பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபுட்டை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது, எது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உங்களோட லிவர் அப்சர்வ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும்னா ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. பாய்.